திகட சக்கர செம்புக அமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகியம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களை, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் அதிசார குரு பெயர்ச்சி. அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் இல்லையா? முதலாவதாக, ஒரு கிரகம் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து அடுத்த வீட்டுக்கு முன்னோக்கி சென்று மிக வேகமாக தனது செயல்பாடுகளை எடுத்து செய்வதே அதிசாரம் எனப்படும். அந்த வகையில் அதிசார குரு பகவான் பயணிக்கும் போது தனது காரக மற்றும் ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மிக்க வலுவோடும் விரைவாகவும் தருவார். அதாவது, உங்களது ராசிக்கு குரு பகவான் எத்தகையவர் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் கோச்சாரத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் உங்களது ஜனன ஜாதகத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும் பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் என்பதை நான் இங்கே முதலில் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் அதிசாரமாக எதிர்வரும் 19/10/2025 முதல் 5/12/2025 வரை கடக ராசியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அதாவது, தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை கடக ராசியில் பயணிக்கின்றார். இதே சமயம் கோசார குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று நேர்கதியில் எதிர்வரும் 19/10/2025 முதல் 11/11/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் ஐப்பசி 25ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக 24 நாட்கள் பயணிப்பார். பின்னர் கோசார குரு பகவான் இதே கடகராசியில் அதிசாரமாக உச்ச வக்கிரகதியில் எதிர்வரும் 12/11/2025 முதல் 5/12/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 26ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக மீண்டும் 24 நாட்கள் பயணிப்பார். அதனால் இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பொது பலன்களை இனி பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, உங்கள் மகர ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்துக்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில், உங்களது ராசிக்கு 7இல் கலஸ்திரஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கின்றார். மேலும் உங்களது மகர ராசிக்கு 3/12ஆம் அதிபதியாகிய குரு பகவான் மகர ராசிக்கு முதலில் நட்பு கிரகம் கிடையாது, அவர் ஒரு பாவி. இருப்பினும் குரு பகவான் இயற்கை முழு சுபர் என்ற வகையில் உங்களது மகர ராசிக்கு 7இல் கலஸ்திர வீட்டில் உச்சம் பெறுவது ஓரளவுக்கு
நற்பலனை அந்த 7வது வீட்டின் மூலமாக தருவார். அந்த வகையில் திருமணமான தம்பதியினரை பொறுத்தவரையில் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் பரஸ்பரம் அன்பும் பாசமும் உதவியும் ஒத்தாசையும் தாம்பத்திய ஒற்றுமையும் அங்கே மேலோங்கும். மேலும் அயல் ஜாதி இன மதத்தவர்களது உதவிகளும் அவர்களால் லாபங்களும் அடைவீர்கள். மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு அயலூர், அயல் மாநிலம், அயல் நாடு சென்று வரும் சந்தர்ப்பங்களும் இங்கே கைகூடி வரும். அத்துடன் வெளிவிவகாரம் சம்பந்தமான உங்களது செயற்பாடுகள் வெற்றியை தரும். இதே சமயம் உங்கள் மகர ராசிக்கு குரு பகவான் 3ஆம் அதிபதியாகி உங்கள் மகர ராசிக்கு 7ல் உச்சம் பெற்றாலும் கூட தன்னுடைய ஸ்தானத்திற்கும் 5ல் திரிகோணத்தில் உச்சம் பெறுவது மிகவும் நல்ல அமைப்பு என்றே இங்கே சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய இளைய சகோதரர்களில் ஒருவர் நிச்சயமாக அயல் நாட்டில் அல்லது அயல் மாநிலத்தில் வசிப்பார். அவர் மூலம் உங்களுக்கு உதவிகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள் அங்கே காணப்படுகின்றது. மேலும் நீங்கள் எடுத்து செய்யும் முயற்சிகளை நல்ல தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செய்வீர்கள். அதே சமயம் உங்கள் மகர ராசிக்கு குரு பகவான் 12ஆம் அதிபதியாகி உங்கள் மகர ராசிக்கு 7ல் உச்சம் பெற்றாலும் கூட தன்னுடைய ஸ்தானத்திற்கு 8ல் மறைவது ஓரளவுக்கு இங்கே நல்ல அமைப்பாகும். ஏனென்றால் உங்களது மகர ராசிக்கு பாவக்கிரகமாகிய குரு பகவான் மறைந்தால்தான் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். அந்த வகையில் தேவையற்ற விரய செலவுகளில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். மேலும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உகந்த காலமாகும். வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகளும் உண்டாகும். அதே சமயம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். இதே சமயம் அன்பர்களே, கோசார குருவான் உங்கள் ராசிக்கு 7ல் நேர்கதியில் இருந்து உங்கள் மகர ராசிக்கு 11ஆம் வீடு, உங்களது ராசி மற்றும் 3வது இடங்களை பார்வையும் செய்கிறார். உங்கள் மகர ராசிக்கு 7ல் உச்ச பலத்துடன் காணப்படும் கோச்சார குருவின் 5ஆம் பார்வை உங்கள் மகர ராசிக்கு 11வது இடத்தில் விழுவதனால் வெளிநாட்டு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஓரளவிற்கு நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் மூத்த சகோதரரால் உதவியும் நண்பர்களது உதவி ஒத்தாசைகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். மட்டுமல்ல, உங்களது அபிலாசைகளும் பூர்த்தியாகும். அடுத்து மகர ராசிக்கு 7ல் உச்சபலத்துடன் காணப்படும் கோச்சார குருவின் 7ஆம் பார்வை உங்களது ராசி மீது விழுகின்றது. அதனால் நீங்கள் நல்ல சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். மட்டுமல்ல, மனதளவில் நல்ல தெளிவாகவும் விவேகமாகவும் செயலாற்றுவீர்கள். ஓரளவிற்கு நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். இறுதியாக அன்பர்களே, உங்களது மகர ராசிக்கு 7ல் உச்சபலத்துடன் காணப்படுகின்ற கோச்சார குருவின் 9ஆம் பார்வை உங்களது மகர ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தில் விழுகின்றது. அதனால் இக்காலம் நீங்கள் எடுத்து செய்யும் முயற்சிகளை நல்ல தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செய்வீர்கள். மேலும் இளைய சகோதர உதவியும் கிடைக்கும். முக்கியமாக
கம்யூனிகேஷன், மீடியா, ரைட்டிங், பப்ளிஷிங், பிரிண்டிங் மற்றும் கூரியர் சர்வீஸ் போன்ற துறைகளில் வேலை அல்லது தொழில் செய்வோர்களுக்கு இது நல்ல பலனை தரும் அமைப்பாகும். அதே சமயம் உங்களது சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். அன்பர்களே, முக்கியமாக உங்களது சுய ஜாதகத்தில் குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது ஒருவேளை அங்கு ஜனனகால ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் மீது இந்த கோச்சார குரு பகவான் நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் மேற்கூறப்பட்ட சகல விதமான நற்பலங்கள் கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கப்பெறுவீர்கள். முக்கியமாக கோச்சார குரு பகவான் கடகராசியில் உச்ச வக்கிரகதியில் பயணிக்கும் போது ஒருவேளை உங்களது ஜனனகால சுய ஜாதகத்தில் குரு பகவான் இதே கடகராசியில் வக்கிரகதியில் இருப்பின் அல்லது சூரியன் சந்திரன் தவிர்ந்த ஏனைய புறகிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் வக்கிரகதியில் இதே கடகராசியில் இருப்பின் உங்களுக்கான தீமைகளின் அளவு நல்ல குறைவாக கிடைக்கும் அல்லது நற்பலன்களின் அளவு குறைவாக கிடைக்கும். சரி நேயர்களே, மகர ராசிக்கான அதிசார குருவின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.